வலியால் அவதிப்படுறவங்களுக்கு உண்டான ஒரு வரப்பிரசாதமான உணவு தான் இந்த திணையரிசி உணவுங்க. இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்பு பற்கள் ரொம்ப உறுதியாகும். இந்த திணையரிசி பிரியாணி தக்காளி பிரியாணிக்காக ஒரு மசாலா அரைக்கணும். இதில் ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாமே போட்டு வறுத்துக்கலாங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோ தான். இதில் இதோட சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டை போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதுதான் அந்த மசாலா, முக்கியமான மசாலா. இப்போ குக்கரில் ஆயில் விட்டு இப்போ இதில் பிரியாணி பொருள் எல்லாமே போட்டுக்கலாங்க. அதை நல்லா வறுபட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் பச்சை வாசனை போனதும் தக்காளி போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு உண்டான தண்ணியை விட்டுக்கலாங்க. ஒரு கிளாஸ் திணையரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி விடுறேங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ திணையரிசியை போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கணும்னா அருமையான ஒரு கால்சியம் சத்து நிறைந்த திணையரிசி தக்காளி பிரியாணி ரெடி. இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.